ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த ரெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கே ஒரு 4 மாதம் அப்படி சேர்ந்தாப்புல கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது நான் சொல்லி ஆகணும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான். அவரோட பிரதர் இருப்பாங்க, அவரோட அம்மா அப்பா, நான், பிள்ளைங்க. கூட்டு குடும்பமா? ஆமாம், ஃபேமிலியோட தான் இருந்தேன் நான். ஸோ அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஆக்சுவலாக ஷீட் வீட்டிலலாம் இருந்திருக்கோம். ஷீட் வீடு, லைன் வீடு எல்லாமே இருந்திருக்கோம். கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னா கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது வாடகைக்கு இருந்தோம் அப்படின்னா அந்த வாடகை எவ்வளோத்துக்கு இருந்திருக்கீங்க? வாடகைக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் ஆகி போகும்போது வந்து 1700 சம்திங் சென்னையில். அந்த வாடகையே எங்களால் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லைன் வீட்டுக்கு போனோம். லைன் வீடும் அதுவுமே எங்களுக்கு கொடுக்க முடியாத பேர்டனில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் போக 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 நானும் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதுக்கப்புறம் தான் ஜாப் போக ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சு. அப்படியே பிக்கப் ஆகிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமதே, என் மாமியார் மாமனாருக்கு உடம்பு முடியாமனது. ஸோ எங்களுக்கு வந்த இது வருமானம் எல்லாமே அதுக்கு செலவு பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆமாம், மாமனார் இறந்தது வந்து மாமியாருக்கு தெரியாது. மாமனார் இறந்தது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அவங்க ஐசியூவில் இருந்தாங்க. அவங்க இறந்து வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் மாமனார் இல்லைன்றது. நினைக்கிறேன் 2009 ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து எங்களுக்கு கால் பண்ணுறதே ஏதோ சுவிட்ச் போடுறதுக்கு போயிருக்காரு போல இருக்குது. சுவிட்ச் போட்டோடனே அப்படியே மல்லாக்கு வந்து அவர் சுவிட்ச் போடும்போது தவறி விழுந்துட்டார் போல இருக்குது. மண்டையில் அடிக்கடி மண்டையில் அடி போடும் இருக்குது. ஸ்டிச்சஸ் போடுறதே தான் வேலை எங்களுக்கு. கீழே விழுந்தோடனே எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. உடனே நான் ஹாஸ்பிட்டலில் மாமியாரை விட்டுட்டு இங்கே கிளம்பி வந்தேன். இங்கே கிளம்பி வந்தோடனே லாஸ்ட் ப்ரீத் அவருக்கு. நான் பம்ப் பண்ணுவேன், திரும்ப வரும் ப்ரீத் வரும், திரும்ப பம்ப் பண்ணுவேன், திரும்ப ப்ரீத் வரும். வீட்டில். ஸோ நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாரையும் வர சொல்லிடுங்க, அவர் கண்டிஷன் சரியில்லை, வந்து தண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஹாஸ்பிட்டல் தூக்கி லாஸ்ட் ஸ்டேஜ்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தண்ணி கொடுத்தாங்க. அவர் கையெடுத்து கும்பிட்டாரு. மருமகள் என்னோட மக அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லை அவர் கஷ்டப்படுத்தாத விட்டுரு அப்படின்னு என் ஹஸ்பண்டும் சொல்லிட்டாரு. விட்டுட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த டைமில் இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அவர் கீழே விடுறதுக்கு முன்னாடியே அவருக்கு முடியல. ஆக்சுவலாக மோஷன் போனால் அவருக்கு நான் ஸ்னக்கியெல்லாம் போட்டு விட்டேன். மாமனாருக்கு ஸ்னக்கின்றது டைப்பர் தான். ஸ்னக்கியை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இது அவர் போகிறதுக்கு முந்தின நாள் வாஷ் பண்ணிட்டு இது நல்லா இல்லைம்மா திருப்பி கொடுத்துரு, ஸ்னக்கி நல்லா இல்லை, அவங்க என்ன உன்னை ஏமாற்றிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி அவரே போட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இல்லைப்பா அது அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அவர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மறுநாள் இந்த சம்பவம் நடக்குது. நீங்கள் ஆனால் அப்போ கடைசி வரைக்கும் மாமனார் மாமியாரை கூட இருந்து பார்த்துருக்கீங்க. எத்தனை வருஷம்? ஆக்சுவலாக 2009 மாமனார் இறந்தாங்க, 2017 மாமியார். இப்போ நீங்க மாமனாருக்கு மோஷன் போறதுக்கு ஸ்னக்கி மாட்டி விடுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் வந்து ஒரு மருமகள் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ல. அது இல்லை, என்னோட அப்பாவா நினைச்சு நான் பண்ணுவேன் எப்பவுமே. சரி, ஏன்னா அவருன்னு இல்லை, இப்போ எனக்கு வேற யாராவது இப்படி அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் போய் பண்ணிடுவேன். இவங்க வந்து காதலுக்காக எவ்வளோ அழகா உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து நாங்கள் 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டு இருந்தோமே தவிர அவ்வளோ பெருசா தெரியல. உங்க பிறந்த வீட்டுல ஒரு வசதி ஓரளவுக்கு அந்த டைம் அப்பா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ப்ரொவிஷன் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு வந்து என்னை வந்து பார்ப்பாங்க. அப்பா வந்து பேங்க் மேனேஜர், அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜர். காலேஜ் கம்ப்ளீட் பண்ணல, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் வந்து நான் படிக்கும் போதும் சரி எனக்கு ஆட்டோவில் தான் அனுப்புவாங்க, பஸ்ஸில் கூட அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தவ நான் இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அவள் வந்து கம்மியாக ப்ரொவிஷனில் வாங்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், கஷ்டப்படதாம்மா செய்யணும், நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, நான் கஷ்டப்பட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களோட காதல் அந்தளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவான எந்த விஷயமுமே நெகட்டிவாக தெரியல. வருமானம் இல்லை, ஒரு ஷீட்டு வீட்டில் இருக்கோம், மளிகை சாமான் அப்பா வாங்கிட்டு, இந்த மாதிரி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணாலும் சண்டை கிண்டு ஏதாவது வந்தது இல்லை? அந்த சண்டை என் மாமியாருக்கு வந்திருக்கு, வராமலாம் இருக்காது. ஸோ என்ன ரொம்ப கேர் எடுத்துப்பாரு. என்ன ஏதாவது சொன்னா கூட இவர் ரொம்ப தடுத்து என் பொண்டாட்டி பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு எகிரி இருக்காரு. உங்க 2 பேருக்கும் கணவன் மனைவியா அது நிறைய இருக்கும். கருத்து வேறுபாடுன்னு சொல்லிக்க முடியாது, சின்ன சின்ன சண்டைகள் வரும். அது ஒரு நாள் தான் பேசாம இருக்க முடியும், அடுத்த செகண்டே அவர் வந்து கவுண்ட் பண்ணுவாரு, நீ வந்து இப்ப பேசுவியா இல்லையா, 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவார். அதுக்குள்ள நான் போய் ஐ லவ் யூ சொல்லிடுவேன். இல்லைன்னா நான் பேசாம இருந்தானா அவர் வந்து சொல்லிடுவாரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு.